மீன்னாலே பொதுவாக தண்ணியில் இருக்கும், நீந்திகிட்டு இருக்கும்னு நமக்கு தெரியும். ஆனால் ஒரு வகையான மீன் இருக்குது, அது பறக்கவும் செய்யுது, நிலத்தில் நடக்கவும் செய்யுது. இந்த மாதிரியான மீனுக்கு பேர் கார்னை ஃபிஷ். இது பர்முடாஸ்ங்கிற ஒரு ஐலாண்டில் இருக்குது. இது வெஸ்ட் இண்டீஸில் இருக்கிற ஒரு ஐலாண்ட், அட்லாண்டிக் ஓஷனில் இருக்குது. இந்த கார்னை மீனை பறக்கும் மீன் தான் சொல்கிறாங்க. இது எப்படி பறக்குது, எப்படி இது சாத்தியமாகுதுங்கிறத பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த வகை மீன்களுக்கு பெக்டோரல் ஃபின்ஸ்ன்னு சொல்லப்படுற ஃபின்ஸ் மாடிஃபை ஆகிருக்கு. அது ஒரு விங்ஸ் போலவே அது மாடிஃபை ஆகிருக்கு, பெருசாக இருக்குது, நீட்டமாக இருக்குது. அதுக்காக பறவை போலவே பறக்குதா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. ஓரளவுக்கு பறக்குது. அதாவது தண்ணியை அந்த ஃபின்னால் வேகமாக தண்ணியில் அந்த ஃபின்னு வச்சு அதை உந்தி அப்படியே மேலே பறந்து வருது. அதுக்கு அந்த பெக்டோரல் ஃபின்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ரெக்க மாதிரி. இதனால் அந்த மீனால் ரொம்ப நேரத்துக்கு ஏரில் இருக்கிற முடியுது. அதனால நம்ம பார்க்குறதுக்கு அது பறக்கிறது போலவே தெரியுது. இந்த மீன் தண்ணியிலேருந்து வேகம் எடுத்து வரும்போது ஒரு 56 km/h ஸ்பீடில் வேகமாக வருது. அப்படியே அது ஃபின்னை வச்சு உந்தி ஏரில் போகும்போது ஒரு 650 feet அளவுக்கு ஹைட்டுக்கு அது போகுது. அதோட ரெக்கை, அந்த ஃபின்னை ரெக்கை போல் விரிச்சிடுது. ஸோ அதனால் அப்படியே ஏரில் ட்ராவல் பண்ணுது. இந்த நிகழ்வுக்கு பேர் கிளைடிங்னு சொல்லப்படுது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த மீன் தண்ணியிலேருந்து எழும்பி அப்படியே ஏருக்கு வரும்போது அதோட ஃபின்ஸை ரெக்கை போல் முழுசாக விரிச்சிடுது. இந்த மீன் சராசரியாக 7 to 12 inches அளவுக்கு நீட்டத்தில் இருக்கும். இந்த பறக்கும் மீன்களில் 40 வகையான ஸ்பீஷீஸ் இருக்குது. இது பொதுவாக டிராபிக்கல் டெம்பரேச்சரில் தான் காணப்படுது. அதாவது உலகத்தோட மத்திய பகுதி, அந்த இடத்துல வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த வகையான மீனுங்க தண்ணிக்குள்ளே இருக்கிற பெரிய பெரிய மீனுங்க கிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் இது மேலே எழும்பி பறக்குது. அப்படி சில சமயம் பறக்கும் போது மேலே பறக்கிற பறவைகள் கிட்ட மாட்டிடுது. அதுங்க இதை சாப்பிட்ருதுங்க. முக்கால்வாசி சின்ன ஃப்ளையிங் ஃபிஷ்ஷஸ் இந்த மாதிரி பறவைங்க கிட்ட அதிகமாக மாட்டிடுது. இந்த வகை மீனுங்க பிளாங்க்டனை தான் அதிகமாக சாப்பிடுதுங்க. இந்த வகையான மீன்கள் சராசரியாக 5 வருஷத்துக்கு உயிரோடு இருக்குது. இந்த வகையான மீன்கள் கமர்ஷியலாகவும் வியாபாரமாகுது. இதை சமைச்சு சாப்பிடவும் செய்கிறாங்க. இந்த வகையான மீன்கள் லைட்டுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகிடும். அதனால ஈஸியாக இதை பிடிச்சிடலாம். என்னதான் இதை ஃப்ளையிங் ஃபிஷ்ஷுன்னு நம்ம சொன்னாலும் இது நார்மலான மீன் தான். இது பறக்கிறது கிடையாது, இது கிளைடு தான் ஆகுது. கிளைட் ஆகுறதுனா அது தண்ணியிலேருந்து ரொம்ப ஃபோர்ஸாக வெளியில் அதோட ரெக்கை போன்ற பெரிய ஃபின்னை விரித்து ஏரில் கொஞ்சம் நேரம் ட்ராவல் ஆகி போகுது. இதனால் இது 4-winged ஃப்ளையிங் ஃபிஷ்ஷுன்னு கூட சொல்லப்படுது. இதுவும் அதுங்களுக்கு ஆபத்தாகவும் முடியுது பறவைங்கிட்ட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் தமிழ் கிளி.